ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறது என்னதுன்னா கொய்யா மரத்தோட பூவு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. இது வெள்ளை கொய்யா மரம் சொல்லுவாங்களா, அந்த கொய்யா மரத்தோட பூவு. இது வந்து ஒட்டுறக கொய்யா. இது 2 மரம் வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. நிறையவே பூ பிஞ்சு காயின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது. பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட்டு தேவைக்காக மட்டும் எடுக்கிறது. அதுக்கப்புறம் நிறைய பழுத்துச்சுன்னு வச்சிங்களேன், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்குறது, அவ்வளோதான். மற்றபடி இது வந்து அதுக்காக நாங்கள் வாங்கி வச்சது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது மருந்துலாம் அடிக்கிறதுங்கிறது இந்த கொய்யா மரத்தில் கிடையவே கிடையாது. ஏன்னா வீட்டு தேவைக்கு மட்டும்தானே, அதனால் எவ்வளோ பழுத்தாலும் போதும்னு சொல்லிட்டு விட்டுறது. இது ஒரு வண்டு. இந்த வண்டு வந்து மேலே உட்காந்துச்சுன்னு வச்சிங்களா, அது ஒரு மாதிரி பொக்குளமாக வரும். ஸோ இந்த வண்டோட நேம் எனக்கு தெரியாது, ஆனால் அந்த வண்டு இதோட இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வந்து ஸ்வீட் கார்ன் கிடையாது, இது வந்து நாட்டுச்சோளம். இது தோட்டத்தில் விளைஞ்சிருந்துன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தேன். ஸோ மிஞ்சலாம் நம்ம சின்ன பிள்ளைல பார்த்திங்கன்னா சாப்பிட்றது எல்லாமே நாட்டுச்சோளம் தான். இப்போ ஸ்வீட் கார்ன் வந்துட்டு, ஸோ அதுவுமே நல்லதாக இருக்குது, குழந்தைங்களுக்கு பிடிக்க தான் செய்யுது. பட் எதுவாக இருந்தாலுமே ஹெல்த்தியாக நம்மளே அவிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.